வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியால எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். பெரும்பாலுமே சனி பகவான் 2.5 ஆண்டு காலத்துக்கு ஒரு ராசியில் அமர்ந்து பொறுத்து தான் விரைய சனி, ஜென்ம சனி, பாத சனின்னு சொல்றாங்க. அந்த வகையில் மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போ உங்கள் ராசியில் ஜென்ம சனி அமர்றது கடந்த 3 ஆண்டுகளாக விரைய சனியாக பல விதமான நெருக்கடிகளையும் எதிர்பாராத செலவுகளையும் தந்திருப்பார். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியை வரதால ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே இறுதியில் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வரைக்குமே கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவைப்படும். எதுவுமே உங்களுக்கு இந்த காலத்தில் பொறுமையாக தான் புரியும்னு சொல்லலாம். எந்த கஷ்டமும் வராமலும் பல வெற்றிங்கிறது கிடைக்காது. அதனால் இந்த காலத்தில் உங்களுக்கு சோதனை இல்லை, சாதனை செய்யக்கூடிய ஆண்டுகளாகவும் அமைப்போகுதுன்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ஜென்ம சனினால் பொதுவாக பயப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே சமுதாயத்தில் மதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட ஜென்ம சனி காலம்னா தேவையில்லாத விமர்சனம் தான் ஏற்படும். மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னு சொல்லலாம். சகோதர வகையில் தேவையில்லாமல் பகை உருவாகக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த விஷயத்தில் எல்லாமே கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே விரைச்சனி காலத்தில் நிறைய பணங்களை நீங்கள் இழந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை கவனம் செலுத்தணும். செய்கிற தொழிலில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எடுத்தெடுப்பில் வெற்றி கிடைக்காது, கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். தொழிலில் பயணம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உண்டு. பயணத்தால் லாபம் உண்டுன்னு கேட்டால் கொஞ்சம் இந்த நேரம் சிரமம்னே சொல்லலாம். ஆடை அணிகலன் தன விரையும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் பொருட்கள் மேலே இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டாலே நல்ல மாற்றம் உண்டு. குடும்ப பிரச்சனை பொறுத்த வரைக்குமே 3ஆம் நபர் தலையீட்டை நீங்கள் அனுமதிக்காமல் இருந்துட்டாலே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் விஷயத்துல இந்த நேரம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. வாக்குவாதம் செய்யறது வேண்டாம். அதுவுமே இந்த கூட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரிவினை, மனக்கசப்பு மாதிரியான விஷயம் இந்த நேரம் ஏற்படும். சரியான வேலை அமைஞ்சாலுமே வேலையில் ஒரு நிலையில் உங்களால் இருக்க முடியாது. எதுலேயுமே ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமான சூழ்நிலை தான் இருப்பீங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் நல்லவர்கள் நட்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். தீயோர்கள் நட்பு எளிதில் அமையக்கூடிய காலமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்கும். அதனால கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். கோடி ரூபாய் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த நேரம் நேர்மையாக நீங்கள் செயல்படுறதா உங்களுக்கு நல்ல பலனை தரும். நெருக்கமான உறவினர் வகையில் மனஸ்தாபம், கொஞ்சம் இழப்பு மாதிரியான விஷயம் ஏற்படலாம். ஏமாற்றங்கள் கொஞ்சம் இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக செயல்பட பாருங்கள். காரிய தடை நீங்கி நல்ல மாற்றம் ஏற்படணும்னா ஒரு சில பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டியதாக அமைஞ்சிருக்குது. ராகு கேதுக்குரிய பரிகாரங்களை தொடர்ந்து நீங்கள் இந்த நேரத்தில் செய்கிறது நல்லது. பெரும்பாலுமே சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கடுமையான உடல் உழைப்பை எதிர்பார்ப்பார். இந்த நேரத்தில் உழைப்பு நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா பாதகமான பலன் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. அதே மாதிரி ரொம்ப எளிமையான விஷயங்கள் ஒன்று, தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை முடிஞ்சவங்க இந்த நேரம் ஒரு நபருக்காவது நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு ராசி அதிபதியாக குரு பகவான் அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. குரு பகவான் வழிபாடு செய்கிறப்ப கொண்டை கடலை மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம். கிரகங்களையும் முக்கியமான சனி பயிற்சி காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கிறதால, ஏன்னா நீதிமான இருக்கக்கூடிய சனி பகவானாலேயே இனி உங்களுக்கு நல்ல பலனும் இந்த காலத்தில் தான் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். 2025ஆம் ஆண்டில் பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வீடு, நிலம், வாகனம் வாங்குறதுக்கு உண்டான யோகம் உண்டாகும். இது வரைக்குமே சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாமே செலவு செஞ்சு ஒரு நல்ல வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு மகிழ போறீங்க. சனி பகவான் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்துல நல்ல பலனை தரப்போறாருன்னு சொல்லலாம். வியாபாரத்தில் ஒரு நல்ல அமைப்பு உண்டாகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இறுதியில் அமையும். நல்ல பொருள் சேர்க்கை உண்டாகும். தொழில் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, குடும்பத்தில் சுப காரியம் நடந்து முடிகிறது, இது எல்லாமே நடக்குன்னு சொல்லலாம். 30 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கைனா என்னங்கிறது இந்த நேரத்தில் தான் நீங்கள் கற்றுக்கிங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்மசனி காலனாலே கொஞ்சம் மன அழுத்தம், கஷ்டத்தை தான் தரும். உங்கள் ராசியில் வந்து சனி உட்கார்ந்துருக்கிறதால 30 வயசில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுல குழப்பமாக இருக்கும். பெரும்பாலும் தவறான முடிவு தான் தேடி போவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஆனால் வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சரியாக அமையும். வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. காதல் மாதிரியான விஷயங்களை இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே காதல் விஷயங்களை கவனமாக இருக்க பாருங்கள். ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்குது. காதல் வயப்படக்கூடியவங்களா இருந்தால் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள்.
பெற்ற தாய் தந்தை சகோதரர் தவிர மீன ராசி பெண்களாக இருந்தால் வேற யாரையுமே இந்த நேரம் நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது. பண விவகாரங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க. அகலக்கால் எதனையும் வைக்க வேண்டாம். மற்ற மொழி பேசக்கூடியவங்களால இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பண இழப்பு, ஒரு கெடுபேர் ஏற்படுறது, இது எல்லாமே ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏற்கனவே தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் குடும்ப வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லலாம். இனி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் புரிந்துணர்வு இருந்துட்டா நல்ல மாற்றம் உண்டாகும். திருமணம் நடக்க விடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். குடும்பத்தில் காதல் பிரச்சனை, பள்ளி கல்லூரியில் ஒரு தொந்தரவு ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இந்த காலத்தில் இருக்குன்னு சொல்லலாம். கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. ரொம்ப முக்கியமாக யாருக்காகவும் ஜாமீன் போடுறது வேண்டாம். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றுறதுக்குள்ளே படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. சோம்பல், விரக்தி, நஷ்டம், கஷ்டம் போன்றவை இந்த சூழ்நிலை கொஞ்சம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். கஷ்டப்பட்டாலும் பண வரவு வரதில் எந்த பாதிப்புமே இல்லை. வாழ்க்கையில் எல்லா விதமான படிப்பணிகளும் இந்த காலத்தில் கற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு சொல்லலாம். இந்த அனுபவத்தின் மூலமாக எது நல்லது, எது கெட்டது, பணத்தோட அருமை என்னங்கிறது எல்லாமே நல்லபடியாக தெரிஞ்சுக்குவீங்க. கொஞ்சம் பொறுமை, நிதானம், எடுக்கக்கூடிய காரியங்களை நிதானம் மட்டும்தான் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசி ஆண்டவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா போகுதுன்னு சொல்லலாம். இந்த விஷயங்களை கவனம் செலுத்திட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புங்கிறது ஏற்படாது. சகோதரிகள், நண்பர்கள் மூலம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை இந்த ஆண்டுகளில் இறுதியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு தொடங்கும். ஆன்மீக பெரியவங்க சந்திப்பு உண்டாகும். உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். புத்திசாலித்தனமாக பல விஷயங்களில் நீங்கள் சாதகமான பலனை பெற போகிறீங்க. மன உறுதி உண்டாகக்கூடிய நேரம். தூர தேச பயணம் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் மூலமாகவும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். சேமிப்பு விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயர்ந்து வரும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, அவதூறாக பேசினவங்க எல்லாருமே உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்க போகிறாங்க. நட்பு தக்க வச்சுக்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே செய்ய போகிறாங்க. பெற்றோர்கள், நண்பர்கள் வழியில் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும். குறைந்த அளவு முதலீட்டில் கூட அதிக லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது அடுத்த ஆண்டுகளிலிருந்து உங்களுக்கு தொடங்கும். உங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி செயல் வடிவம் பெறக்கூடிய வாய்ப்பு அந்த காலத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். எதிரிகளால் தொல்லுங்கிறது குறைய ஆரம்பிக்கும். உடல் உபாதை ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய நேரமாக அமையும். வீண் வழக்குகளை சந்திச்சவங்களுக்கு கூட அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த செயலுமே இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சலுங்கிறது இல்லாமல் இருக்காது. ஆனால் நல்லபடியாக முடிவடையும். வெளியில் கொடுத்துருந்த பணம் திரும்பவும் கைக்கு வந்து சேரும். போகிற இடமில்லாமல் பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு இந்த காலம் விரும்பி வரவேற்கக்கூடிய பல நல்ல மாற்றமும் காத்திருக்குது. சிலர் மனசில் விரும்பப்பட்ட மாதிரி ஒரு நல்ல இடப்பெயர்ச்சி, குடிபெயரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டாகலாம். தகுந்த சமயத்தில் ஒரு சரியான உங்களுடைய நட்பு கிடைக்கிறதால இந்த நேரம் உங்கள் கௌரவத்துக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி களவு போன பொருள் எல்லாமே திரும்ப கிடைக்கும். உறுதியாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை ஒரு பிடிப்பு இருந்துட்டாலே எல்லாமே மலமலன்னு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் சீராக இருக்கும். விரும்பின இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த நேரத்தில் சக ஊழியர்களோட ஒரு நல்ல நட்பு தொடர்ந்து நீங்கள் பழகிட்டு வர்றது நல்லது. உங்கள் வேலை குறித்து இந்த நேரத்தில் எதுவுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக போட்டி பொறாமல் சந்தித்தாலுமே பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா அதை சமாளிப்பீங்க. உங்கள் சமயோஜித புத்தியால் தான் பல பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். புதிய வாடிக்கையாளர்கள், புதிய சந்தைகளை நாடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கொஞ்சம் இந்த நேரம் சிரமங்கிறது இல்லை. கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல மாற்றம். அரசியல் துறையை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் கட்சி ரீதியாக இந்த நேரம் மிகப்பெரிய உதவி கிடைக்க போகுது. பாராட்டு கிடைக்க போகுது. கௌரவம் உயர்ந்து வரும்னு சொல்லலாம். சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து பெற போகிறீங்க. உங்கள் முயற்சிக்கு தகுந்த வெற்றி நிச்சயம் உண்டு. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி இருக்கும். வருமானம் நல்லபடியாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரசிகர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும். சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய நேரம். வெளியூர், வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். கணவர் வகையில் இந்த நேரம் அனுசரித்து நடந்துக்க பாருங்க. கணவரோட, உறவினர்களோட வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இந்த நேரம் பெரியவர்களுடைய சொல் கேட்டு நடக்கிறது நல்ல பலனை தரும். மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கவனச்சிதறல் இல்லாமல் பாடங்களை படிக்க பாருங்க. ஞாபக சக்தி, அறிவாற்றலை பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளை செய்கிறது நல்லது. யோகா, தியானம் மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர நல்லது தான். அதே நேரம் விளையாடுற நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பெற்றோர்களுடைய ஆதரவோட உங்கள் எதிர்கால திட்டங்களை வகுத்தா எல்லாமே நல்லபடியாக முடிய வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கூடயே நீங்கள் இந்த ஆண்டுகளிலிருந்து அனுசரித்து போகிறதா நல்லது. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. குழந்தைகள் பற்றின கவலை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் குழந்தைகளோட நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் தான். திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
மேலுமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து மன சம்பந்தப்பட்ட காரியங்களை ஏற்பட்டிருந்த தட தாமதம் எல்லாமே ஏற்பட்டு நீங்கும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம். கவனமாக இருக்க முயற்சி செய்ய பாருங்க. பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலுமே உடலை நீரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் வழக்கு விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. வெளிநாட்டு பயண வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணமும் அமையும். எதிர்பாலினத்தவரோட பழகிறப்ப கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இந்த ஒரு சில விஷயங்களை கவனம் செலுத்திட்டு வந்தாலே இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. நவகிரக வழிபாடு செய்ய பாருங்கள். அருகம்புல் எடுத்து மாலையை கட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போய் அர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. தடை இல்லாமல் எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு 2025 தொடங்கி வரக்கூடிய 2.5 ஆண்டு காலத்துக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனா சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போறாருங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.